கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு விஜயும் ஒரு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா என்றும் விமர்சித்திருக்காங்க. சென்னை அடுத்த மாமல்லபுரத்துக்கு அருகே பூஞ்சேரியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகியின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் பாஜகவுக்கு அடிமை கட்சி என்றும் மறைமுகமாக விமர்சித்திருந்திருக்காரு. இந்த நிலையில் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஐடி விங் தளம் மிக கடுமையான முறையில் விமர்சனங்களை முன்வைத்திருக்கு. விஜயை பனையூர் பண்ணையார் என்று கிண்டல் செய்து வெளியிட்டுள்ள அந்த பதிவில், ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது என்றால், பல ஆண்டுகளாக தனது திரைப்படங்களின் டிக்கெட்டுகளை சட்டத்திற்கு புறம்பாக பிளாக்கில் விற்று கோடிக்கணக்கில் சம்பாதித்த விஜய்தான் பெரும் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. அதிமுகவின் வரலாறு என்பது மாநில உரிமைகளுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் வாதாடி போராடிய வரலாறே தவிர ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க அந்த பதிவில். விஜயின் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி விவாதத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பாக தனது திரைப்படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வீட்டின் முன்பு 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்தவர் விஜய் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக தன்னலம் கருதி அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஒரு வகை ஊழல்தான் என்று சாடியிருக்காங்க. அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று விமர்சிக்கும் விஜய், அதே ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களை தனது கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அருகில் அமர வைப்பதுதான் அவர் சொல்லும் தூய சக்திக்கான விளக்கம் என்றும் கேள்வி எழும்பியிருக்கு. மேலும் அண்மையில் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அல்லது பேரணியின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தை இந்த பதிவு மீண்டும் நினைவூட்டுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன வழக்கு வருமோ என்ற அச்சத்தில் சுமார் 72 நாட்களுக்கு மேலாக பனையூரில் உள்ள தனது வீட்டிலேயே பதுங்கியிருந்ததாகவும் கட்சி அலுவலகத்தையே மூடி வைத்திருந்ததாகவும் விஜயை கடுமையாகவும் சாடியிருக்காங்க. உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று நேரில் ஆறுதல் கூறாமல் பாதிக்கப்பட்டவர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து பார்த்தது பண்ணையார்த்தனம் என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக, இதற்காக அவருக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் என்றும் கூறி வராங்க. கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நேரில் சென்று கண்ணீர் துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு புகைப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த நிகழ்வுகளை தனது சுய விளம்பரத்திற்காக விஜய் பயன்படுத்தி கொண்டதாக அதிமுக ஐடி விங் விமர்சித்திருக்கு. அரசியல் ரீதியாக ஒன்றுமே தெரியாத தனது ரசிகர்களை ஏமாற்றுகிற ஒருவராக விஜய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளும் கருத்துக்களும் 1ஆம் நம்பர் குப்பை என்று அறிவாலய குப்பையோடு திமுக இந்த பனையூர் குப்பைகளையும் சேர்த்து மக்கள் தூக்கி எறிந்தவர்கள் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.